பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் தானியேல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு விசுவாசத்தை ஏன் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிறோம், பொதுவாக விசுவாசிக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆத்தும இரட்சிப்பிற்காக அவரை விசுவாசிக்கிறோம். இந்த பூமியில் நமக்கு அநேக தேவைகள் உண்டு. நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பலத்தை மிஞ்சி காணப்படும் போது நாம் இயேசுவை விசுவாசிக்கிறதன் மூலமாக அவர் நம்முடைய சூழ்நிலைகளில் கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தியான பகுதியில் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய சூழ்நிலைகளில் தேவனை விசுவாசித்து அவருடைய கிரியைகளை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது இந்த காரியத்தை இயேசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு நாம் தானியேலுடைய நண்பர்களும் விசுவாசத்தின் மூலமாக எப்படி தேவனுடைய கிரியையை கண்டார்கள் என்று பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை என்றால், தானியேலுடைய நண்பர்களும் பாபிலோன் தேசத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். ராஜாவுடைய அரண்மனை பொறுப்புகளில் அவர்கள் நியமிக்கப்படுவதற்காக அந்த பயிற்சியில் அவர்கள் இருந்தார்கள். அந்த பயிற்சி நேரத்தில் அவர்களுக்கு சிறப்பான உணவுகள் வழங்கப்பட்டது. ராஜா சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் கலாச்சாரத்தின்படி அந்த உணவுகளை அவர்கள் சாப்பிடக்கூடாது. அப்போ தானியேல் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். என்ன தீர்மானம் என்றால், இந்த ராஜாவுடைய இந்த சாப்பாட்டினால என்னை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆனால் இப்பொழுது இது ராஜாவுடைய கட்டளை, இவர்களுக்கு இந்த சாப்பாட்டை தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ தானியேல் இந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரியை பார்த்து விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். இப்போ இந்த இடத்துல தானியேல் அவருக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரியை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், 10 நாளைக்கு வெறும் நீங்கள் இந்த மரக்கறிகளையும் தண்ணீரையும் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. அதற்கு பிறகு எங்களுடைய முகங்களை நீங்கள் சோதித்து பாருங்க. அதன் பின்பு நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வார்த்தையை இந்த அதிகாரியோடு தானியேல் சொல்லும்போது அவருடைய இருதயத்தில் என்ன நடந்தது என்றால், தேவன் மேலே அப்படி ஒரு விசுவாசம். ஏனென்றால் விசுவாசத்தோடு நாங்கள் இந்த உணவை உண்ணப்போகிறோம். இப்போ மற்ற வாலிபர்களை காட்டிலும் எங்களுடைய முகம் பொலிவாக இருக்கும், நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம், தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பினார்கள். ஒருவேளை எங்களை நல்ல ஆரோக்கியமாக வைப்பதற்கு இந்த உணவுகள் போதுமானது என்று நம்பாமல் தேவனை சார்ந்து அவர்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள் அல்லது வெளிப்படுத்தினார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். இப்போ 10 நாளைக்கு பிறகு என்ன நடந்தது என்று நாம் 14ஆம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தானியேலுடைய நண்பர்களுடைய முகங்களை பார்க்கும்போது அவர்கள் மிகவும் புஷ்டியாக ஆரோக்கியமாக காணப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது மற்ற எல்லாரை காட்டிலும் தானியேலுடைய நண்பர்களுக்கும் ஆண்டவர் சகல ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுத்திருந்தார். அப்போ இந்த காரியங்களை எல்லாம் தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கும்போது அவர்களுடைய சூழ்நிலைக்கு தேவனை விசுவாசித்தார்கள். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திப்போம்.
ஒரு சில சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலை நமக்கு வரலாம். அந்த நேரத்தில் இனி இந்த சூழ்நிலையில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அப்படியே அந்த காரியங்களை செய்ய துவங்கி விடாமல் நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை ஞானமாக என்ன பண்ண வேண்டும்? மற்றவர்களிடம் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நாம் வெளிப்படுத்தும் போது தேவ மகிமை அதில் வெளிப்படும். இரண்டாவதாக ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறார். அப்போது தேசத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் அவர் கேட்கிறார், இந்த சொப்பனத்திற்கு நீங்கள் அர்த்தம் சொல்ல வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, இது சொப்பனம் என்ன என்று நீங்களே எனக்கு முதலில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லவில்லை என்றால் நீங்கள் யாருமே உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிடுகிறார். அப்போ அந்த கூட்டத்தில் தானியேலும் கூட இருக்கிறார். அப்போ இந்த சொப்பனத்தையும் அவங்க சொல்லணும், அதற்கு விளக்கத்தையும் அவர்கள் சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் எல்லாருமே அழிந்து போவார்கள். இந்த நேரத்திலும் கூட தானியேல் அந்த கூட்டத்தில் இருந்தபடியால் அவர் ஞானமாக ராஜாவின் இடத்துல வந்து ஒரு வேண்டுதலை அவர் கேட்கிறார். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தானியேல் ராஜாவினிடத்தில் வந்து சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். முதல்ல ராஜாவின் இடத்துல போய் தானியேல் கேட்கிறார், என்னவென்றால் எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், அந்த நேரத்திற்குள்ளாக நான் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி உடனே ராஜா அவனுக்கு அனுமதி கொடுக்கிறார். அன்றைக்கு அவங்க வீட்டில் வந்த பிறகு நண்பர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ அந்த ராத்திரியில் அந்த சொப்பனத்தினுடைய பதிலையும் அந்த சொப்பனத்தையும் தேவன் இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ தானியேல் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல அழிந்து போகவில்லை. இந்த இடத்துலையும் கூட நாம் பார்க்கும்போது அவர்களுடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு சூழ்நிலை, எல்லாரும் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு தானியேல் முதலாவது ராஜாவின் இடத்துல போய் பேசுகிறார். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, உங்களுடைய தேவையை நான் சந்திக்கிறேன். எப்படி தானியேலால் ராஜாவின் இடத்துல போய் பேச முடிந்தது? ஏனென்றால் ராஜா எனக்கு நேரம் கொடுத்தால் நான் ஆண்டவரோடு இந்த காரியத்தை குறித்து பேசுவேன். ஆண்டவரோடு இந்த காரியத்தை குறித்து பேசும்போது கர்த்தர் கண்டிப்பாக இந்த சொப்பனத்தையும் எனக்கு சொல்லுவார், இதன் விளக்கத்தையும் எனக்கு சொல்லுவார் என்ற ஆழமான விசுவாசம். இப்போ எப்பவுமே இந்த ஆழமான விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது அதை நமக்குள்ளாகவே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. எந்தெந்த இடங்களில் அது தேவைப்படுகிறதோ அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இப்போ தானியேல் ராஜாவின் இடத்துல போய் பேசுனதும் அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு தான். அன்றைக்கி ராத்திரி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததும் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக இன்னொரு சூழ்நிலையை கூட இவர்கள் சந்திக்கிறார்கள். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தானியேலுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் என்ன செய்கிறார்கள் என்றால், ராஜா ஏற்படுத்தின அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை. ஆனால் எல்லாருமே அந்த பொற்சிலைக்கு முன்பதாக விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவர்கள் மூவரும் தேவனுக்கு மாத்திரம் உண்மையாக இருந்தபடியால் அந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போ ராஜா அவர்களிடத்தில் வந்து சொல்லுகிறார், நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், அல்லது உங்களுக்கு ஆபத்து என்று மிக கடினமாக சொல்லிவிடுகிறார். அப்போ தேவனை விசுவாசித்தபடியால் இந்த 3 பேரும் ராஜாவுக்கு பதில் சொல்லுகிறார்கள். 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்போ தேவன் மேலே விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடினமான
சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் அதை ஞானமாக அதே நேரத்தில் தைரியமாக வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் எங்களை தப்புவிப்பார். இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எங்களை இந்த அக்கினிக்குள்ளால் தூக்கி போட்டுடலாம், ஆனால் நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் எங்களை தப்புவிப்பார் என்று தைரியமாக ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நடந்தது என்ன? தொடர்ந்து நாம் படிக்கும்போது தேவன் அவர்களை இந்த பெரிய அக்கினி சூளையிலிருந்து பாதுகாக்கிறார். அவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை, பத்திரமாக காப்பாற்றப்படுகிறார்கள். எப்படி தேவனுடைய மகிமையை அவர்களால் பார்க்க முடிந்தது என்றால் அவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அவங்களுடைய விசுவாசத்தை தைரியமாக ராஜாவினிடத்தில் சொல்லுகிறார்கள். எங்களுடைய தேவன் எங்களை தப்புவியாவிட்டாலும் கூட நாங்கள் உண்மை என்ன பண்ண மாட்டோம், இந்த பொற்சிலையை சேவிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளை கண்டிப்பாக நாம் சந்திப்போம். அந்த கடினமான சூழ்நிலையில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசம். ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கக்கூடிய விசுவாசம் அது உயிருள்ள விசுவாசம், ஜீவனுள்ள விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதை தேவன் பார்க்கும்போது தான் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவரே அந்த இடத்துல வந்து செயல்பட்டு கிரியை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவருடைய விசுவாசத்தை ஏன் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய நாமத்தை நம் மூலமாக மகிமைப்படுத்துவதற்காக. இப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை வெளிப்படுத்த பழகிக்கொள்வோம். அதன் மூலமாக தொடர்ந்து ஆண்டவருடைய கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் பார்ப்போம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இருதயத்தில் உம்முடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட தானியேலுடைய நண்பர்களும் எப்படி கடினமான சூழ்நிலைகளில் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவ மகிமையை பார்த்தார்கள் என்று நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய கடினமான பகுதிகளில் நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.